வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 30th May 2025 இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,812 ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு ஸ்விங் ஹை போச்சு, 24,863 வரைக்கும் போச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு லோ வந்து வச்சிச்சு 24,717. ஸோ அங்கேருந்து மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,750. ஸோ ஹைலேருந்து ஒரு லோ வந்துச்சு, அந்த லோலேருந்து அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். ஸோ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 81,312 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 239 பாயிண்ட்ஸ் வந்து லோயரில் செட்டில் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாசிட்டிவ் டெரிட்டரியில் க்ளோஸ் ஆகிருக்கு. 55,749 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் ஒரு 0.37% ஹையர். ஸோ மெயின் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, அபவுட் ஒரு 0.37% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா 57,420 வந்து செட்டில் ஆகிருக்கு, which is nominal 0.06% lower. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 பார்த்தீங்கன்னா 17,883 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, which is again ஒரு நாமினல் 0.03% lower. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பார்த்தீங்கன்னா 23,417 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, which is 0.29% ஹையர். ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் 238 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு 4.35% வந்து ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் 812 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் 1.87% ஹையர். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 1,944 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் 0.9% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ 8,607 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு 3% லோயரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹிண்டால்கோ பொறுத்த வரைக்கும் 633.50 க்ளோஸ் ஆகிருக்கு, which is 2.54% lower. Next ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 639.35 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, which is 1.98% lower. செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட். நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 1%, ஒரு 0.98% லோயர் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் 1.15% லோயரில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 0.62% லோயரில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா 1.69% லோயரில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 0.66% லோயரில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி ஒரு என்பிசிசி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால ஒரு ஸ்பைக் இருந்துச்சு. நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 0.76% லோயரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எஃப்ஐஐ டிஐ ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க, 6,449 crores சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பொறுத்த வரைக்கும் பையராக இருந்திருக்காங்க, பையர் ஃபார் 9,095.91 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோல்டு வந்து ஒரு 1% லோயரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 3,285 USDயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் லோயராக இருக்குது, 62.51 USDயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியா வெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 16 பாயிண்ட்ஸில் வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் ஒரு 2% ஹையர். ஸோ இந்தியா வெக்ஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3 நாளாக கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,845 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, விச் இஸ் நாமினல் ஒரு 0.03% ஹையர். நாஸ்டாக்கோட ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 19,040 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, விச் இஸ் 0.71% லோயரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த ஒரு சின்ன ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,800 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி க்ரோத் வந்து 7.4% வந்திருக்கு, விச் இஸ் ஹையர் தென் எக்ஸ்பெக்டட். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கிடச்சிருக்கு. நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. ஏப்ரல் மந்தோட டேட்டா வரைக்கும் ஒரு 10.1 lakh நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்குள்ளே வந்துட்டுருக்காங்க, விச் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியன் மார்க்கெட்.
ஸோ இதுதான் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் 30th May 2025. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.